2 கதைகள். முதல் கதையில் இவர் ஒரு 30 வயதான ஆட்டோ டிரைவர். இவர் நாள் ஃபுல்லாக ஆட்டோ ஓட்டிட்டு சம்பாதிச்ச பணத்தில் தினமும் தண்ணி அடிச்சுட்டு தான் வீட்டுக்கே போவார். சில சமயம் வீட்டுக்கு போய் மனைவி கிட்டேயும் தண்ணி அடிக்க பணம் கிட்டு சண்டை போடுவார். அந்த அம்மா பக்கத்து வீட்டில் சமையல் வேலை செஞ்சு தான் குடும்பத்தையே நடத்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ரத்த வாந்தி வந்து ஜிஹெச்சில் அட்மிட் ஆனார். டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு கல்லீரல் லிவர் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ண சொன்னாங்க. 2-3 மாதம் ஹாஸ்பிட்டலே இருந்தார். அதுக்கப்புறம் இறந்துட்டார். இரண்டாவது கதை. இவர் பேர் தினேஷ். டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்காரு. அப்பா அம்மா டாக்டரு. பணம் கட்டி பாண்டிச்சேரியில் ஒரு மெடிக்கல் காலேஜில் சேர்த்துனாங்க. ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தார். 2024 நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு பாருக்கு போனாங்க. எல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு திரும்ப கார் ஓட்டிகிட்டு வரும்போது ஃப்ரெண்டு தான் கார் ஓட்டினார். இவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். பயங்கர வேகம், கண்ணு மண்ணு தெரியாமல் வேகத்தில் வந்து ஆக்சிடென்ட். யாருமே பிழைக்கல. 4 பேருமே இறந்துட்டாங்க. உலகத்தில் மிக அதிகமான மக்களை அடிமைப்படுத்துகிற போதைப் பொருள் என்னன்னு தெரியுமா? ஆல்கஹால், சாராயம். ஆனால் அது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் வீதிக்கு வீதி ஈஸியாக சுலபமாக எல்லாருக்கும் கிடைக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஆல்கஹால் நம்ம உடம்புல ஏற்படுத்துகிற பாதிப்பு. அது நம்ம உடம்புல வந்து எல்லா செல்ஸையும் எல்லா உறுப்பையும் பாதிக்கின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. உலக மக்கள் தொகையில் 50% பேர் இந்த ஆல்கஹாலை குடிக்கிறாங்க. இது வந்து நாடுக்கு நாடு மாறுபடும். இந்தியாவில் இந்த சதவீதம் சற்று குறைவு. 30-35% மக்கள் வந்து ஆல்கஹால் குடிக்கிறாங்க. ஆனால் அதில் பாதி பேர் இந்த லேண்ட்செட்டில் ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த ஸ்டடி படி பாதி பேர் வந்து ஹசார்டஸ் ட்ரிங்கிங் அப்படின்ற கேட்டகரியை சேர்ந்தவங்க. அதாவது ஆபத்தான குடிகாரர்கள். அளவுக்கு அதிகமாக குடித்து அவங்க டாக்ஸிசிட்டி வர அளவு குடிக்கிறாங்க. அவங்க அந்தளவு குடிக்கிறதுனால அவங்க உடலுக்கு, அவங்க குடும்பத்துக்கு, சமூகத்துக்கு நிறைய பாதிப்பு வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு தோணலாம், 3 வேளையும் தண்ணி அடிச்சுட்டு இந்த ரோட்டில் விழுந்து கிடக்கிறாங்களா, அவங்களுக்கு தான் அந்த பாதிப்புலாம் வரும். நான் வந்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் தான் குடிக்கிறேன், எனக்கு ஒன்றும் வராதுன்னு நினைக்கலாம். அது உண்மை கிடையாது. அந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்கும் உடம்புல நிறைய பாதிப்புகள் வரலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னொரு கேட்டகரி, நான் நைட்டில் ரெட் ஒயின் ஒரு ஸ்மால் மட்டும் சாப்பிடுவேன். அந்த மாதிரி சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது அப்படின்னு நான் எங்கேயாவது படித்தேன், இல்லை டாக்டர் சொன்னதாக சொல்லுவாங்க. அதில் ஏதாவது உண்மை இருக்கா, அந்த டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க. என்னோட பேர் டாக்டர் புத்தன் ராஜரத்னம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த ஆல்கஹால் இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. 10,000-12,000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம எப்போ விவசாயம் செய்ய ஆரம்பிச்சோமோ, எப்போ தானியங்களை அறுவடை செய்ய ஆரம்பிச்சோமோ, அப்போயே அந்த ஸ்டார்ச்லேருந்து ஃபெர்மெண்ட் பண்ணி நொதிக்க வச்சு ஆல்கஹால் தயாரித்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். மன்னர் காலத்தில் இதனோட பேர் சோமபானம், சுறாபானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீப காலத்தில் இந்த ஆல்கஹால் குடிக்கிறவங்களோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஸ்டடி படி இந்தியாவில் வந்து 21 வயது கீழே இருந்தவங்க வந்து 2% தான் குடிச்சிட்டு இருந்தாங்க 15 வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ அது வந்து 14% அதிகமாக இருக்குது. அதே மாதிரி முதல்ல குடிக்க ஆரம்பிக்கிற வயது 19 இருந்தது வந்து இப்போ 13 குறைஞ்சிருக்கு கடந்த 10-15 வருடங்களில். நம்ம ஆல்கஹால் சாப்பிட்ட உடனே நம்ம வயிற்றுலேருந்து குடல்லேருந்து அது உறிஞ்சப்பட்டு பிளட்டுக்கு போகுது. பிளட்டு மூலமாக அது வந்து நம்ம மூளைக்கு போய் மூளையில் இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்ற கெமிக்கலை வந்து அது பாதித்து நம்ம மூடை மாற்றுது, மூடை எலிவேட் பண்ணுது. இனிஷியலாக ரொம்ப உற்சாகமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த டோஸ் அதிகமாக நமக்கு கொஞ்சம் ட்ரௌசினஸ் வரும். நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து பாதிப்படையும், கோஆர்டினேஷன் பாதிப்படையும், மெமரிலாம் பாதிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் ரேட் அதிகம் பண்ணோம், நம்ம பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் பண்ணோம். அப்புறம் அந்த ரத்தத்தில் இருக்கிற ஆல்கஹால் எத்தனால் வந்து லிவருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே வந்து என்சைம்ஸ் மூலமாக அசிட்டால்டிஹைடு அப்படின்றது தான் மாற்றப்படும். அசிட்டால்டிஹைடு வந்து ஒரு டாக்ஸின். அதனோட எஃபெக்ட் தான் நமக்கு மற்ற உறுப்புகளில் நமக்கு வர்றது. அது வந்து ஃபர்தராக என்சைம்ஸ் மூலமாக அசிட்டிக் ஆசிடாக மாற்றப்பட்டு நம்ம உடம்புலேருந்து யூரின் மூலமாகவோ இல்லை ஸ்வெட் மூலமாகவோ இல்லாட்டி ரெஸ்பிரேஷன் மூலமாகவோ வெளியே போகும். இந்த ஆல்கஹால் தொடர்ந்து சாப்பிட்றதுனால வர்ற பெரிய பாதிப்பு வந்து அடிக்ஷன். அந்த ஆல்கஹாலுக்கு, அந்த போதைக்கு அடிமையாகிறது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி டாலரன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். டாலரன்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்கஹாலை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட், அந்த போதை வர்றதுக்கான அளவு வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிடும் போது அதிகமாக சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த தேவையான எஃபெக்ட் வரும். இதுக்கு பேர் தான் டாலரன்ஸ். இந்த டாலரன்ஸுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன். நிறைய ஆல்கஹால் சாப்பிட்டுட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து பேஸ்லைன் நார்மலாக ஃபீல் பண்ணுறதுக்கே நிறைய ஆல்கஹால் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆல்கஹால் இல்லைன்னா அவங்களுக்கு வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அவங்க அடிக்ட் ஆகிடுவாங்க. இந்த அடிக்ஷன் வந்து எல்லாருக்கும் சான்சஸ் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து சான்சஸ் அதிகம். ஜெனட்டிக் வேரியேஷன்னால அவங்களுக்கு வந்து அடிக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இவங்க வந்து நார்மலாக ஆல்கஹால் சாப்பிடும் போது நம்ம அதிகமாக சாப்பிட ஒரு லெவலுக்கு மேலே வந்து நம்ம டல்லாக ஃபீல் பண்ணுவோம், ஆக்டிவிட்டிஸ் கம்மியாகும். அடிக்ஷன் ரிஸ்க் இருக்கிறவங்க வந்து அதிகமாக சாப்பிட ஈவன் அந்த ஹையர் டோஸில் கூட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ரொம்ப உற்சாகமாக ஃபீல் பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து மனநிலை பாதித்தவங்க, வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சோகத்தை சந்தித்தவங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த அடிக்ஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஆல்கஹால் தொடர்ந்து அதிகமாக சாப்பிடும்போது வர்ற மிகப்பெரிய இரண்டாவது பாதிப்பு வந்து சிரோசிஸ், அதாவது கல்லீரல் பாதிக்கப்படுறது. கல்லீரல் அதாவது லிவர் நம்ம உடம்போட ஒரு முக்கியமான ஆர்கன். அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு புரோட்டீன் சிந்தசிஸ், குளுக்கோஸ் மெட்டபாலிசம், நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே டீடாக்சிஃபை பண்ணுறது லிவரில் தான். ஸோ அந்த லிவரில் தான் இந்த ஆல்கஹால் வந்து மெட்டபாலைஸ் ஆகுது. ஆல்கஹால் நம்ம பிளட்லேருந்து உறிஞ்சப்பட்டு லிவருக்கு போய் அங்கே வந்து அசிட்டால்டிஹைட் அசிட்டிக் ஆசிடாக மாற்றப்படும். அந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும்போது ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றதும் உருவாகும். அது வந்து இன்ஃப்ளமேட்ரினா ஒரு காயத்தை உண்டாக்கக்கூடிய வேதியியல் பொருட்கள் மாதிரி. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன், அந்த பாதிப்பு ஆகி அது ஹீல் ஆகி இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நாட்கள் நடக்கும்போது அது வந்து சிரோசிஸ் அப்படின்ற மாதிரி இர்ரிவர்சிபிளாக மாறிடும். இந்த ஸ்கார் ஆகிடும், ஃபைப்ராட்டிக் டிஷ்யூ வந்துடும். ஸோ அதனால் அதனோட செல்கள் வந்து வேலை செய்யாது. இந்த ஆல்கஹாலை வருஷக்கணக்காக 10 வருஷம் 15 வருடம் தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி சிரோசிஸ் ரேஞ்சுக்கு போயிட்டாக்கில் மறுபடியும் லிவர் நார்மலாகவே ஆக முடியாது. அவங்க உயிர் போகிறதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த லிவர் சிரோசிஸ். ஆல்கஹாலை தொடர்ந்து பல வருடங்களாக டெய்லி குடிக்கிறவங்களுக்கு வர்றது அந்த அடிக்ஷன், அப்புறம் இந்த லிவர் ஃபெயிலியர். சிலர் வந்து வாரத்துக்கு 2 நாட்கள் 3 நாட்கள் சாப்பிட்றவங்களுக்கு வர்ற பாதிப்புகளை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஆல்கஹால் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு உறுப்பையும் பாதிக்கும். ஒவ்வொரு உறுப்பாக நம்ம பார்க்கலாம். நம்ம நரம்பு செல்கள் வந்து நிறைய குறையும் நம்ம ஆல்கஹால் தொடர்ந்து சாப்பிடும்போது. அதனால் பிரெயினோட சைஸ் கம்மியாகும். ஸோ அதனால் நம்ம புதுசாக கற்றுக்கிறது, மெமரி, காக்னேஷன், இந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய வரும். மூன்றாவது அசிட்டால்டிஹைட். அந்த ஆல்கஹால்லேருந்து மெட்டபாலைஸ் ஆகிற அசிட்டால்டிஹைட் வந்து ஒரு டாக்ஸிக் பொருள். வந்து அது டைரெக்டாக நம்ம பிரெயின் செல்ஸ் மேலே டாக்ஸிசிட்டியை உண்டாக்கலாம். அப்படி இல்லாட்டி மெட்டபாலிசம் ஆகும்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இன்ஜுரி வரும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நம்ம மூளை செல்கள் மேலே பாதிப்பு உண்டாக்கலாம். இவைகளோட சேர்த்து மறதி வியாதி, அதாவது டிமென்ஷியா போன்ற வியாதிகளும் வரலாம். ஆல்கஹால் ரிலேட்டட் டிமென்ஷியானே அதுக்கு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் வெர்னிக்ஸ் என்கெஃபலோபதி, கார்சகோஃப் சைக்கோசிஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அடுத்து இந்த ஆல்கஹாலை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு பார்ப்போம். நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் ஆல்கஹால் சாப்பிடுவாங்க. அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை கிடையாது. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். தொடர்ந்து ஆல்கஹால் சாப்பிட்றவங்க உடம்புல கார்டிசால் லெவல், அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அந்த லெவலில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது குடிக்காதவங்களை விட அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா, அது வந்து ஹைப்போதலாமஸில் ஆக்ட் பண்ணி பிட்யூட்டரி கிளாண்டில் ஆக்ட் பண்ணி கார்டிசால் செக்ரீஷன் வந்து அதிகமாக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து கார்டிசால் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஹைப்பர் டென்ஷன் வரலாம், சர்க்கரை வியாதி வரலாம், இதய நோய்களை வந்து உண்டாக்கலாம். நிறைய பேர் செய்கிற இன்னொரு தவறு, தூக்கம் சரியாக வரல, நைட்டில் நான் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கம் வருது, நிம்மதியாக தூங்குற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. ஆல்கஹால் சாப்பிட்டதுக்கப்புறம் வர தூக்கம் வந்து நார்மல் தூக்கம் கிடையாது. அதனோட குவாலிட்டியை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸ்லீப்போட ஸ்ட்ரக்சரை பாதிக்குது, குவாலிட்டியை பாதிக்குது. REM ஸ்லீப்னு சொல்லுவோம். அந்த ஸ்லீப்போட டியூரேஷனை கம்மி பண்ணுது, டீப் ஸ்லீப்போட டியூரேஷனை கம்மி பண்ணுது. ஸோ அதனால் நமக்கு ப்ராப்பராக பிரெயின் வந்து ரெஸ்ட் எடுக்காது. நம்ம காக்னேஷன், மெமரி இதெல்லாம் பாதிக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணுவோம், தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து இந்த கட்டு லிவர் பிரெயின் ஆக்சிஸை பாதிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டு லிவர் பிரெயின் ஆக்சிஸ்னால் என்னென்னா, நம்ம கட்டில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் வந்து நம்ம மூளையோடையும் லிவரோடையும் நிறைய கம்யூனிகேட் பண்ணுது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமாக. ஸோ அது நம்ம செரட்டோனின், டோபமைன் போன்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸையும் வந்து அது பாதிக்குது. அதுவும் இல்லாமல் அது நிறைய நல்ல விஷயங்களை செய்யுது. நம்ம கட்டில் இருக்கிற பாக்டீரியாக்கள் நம்ம எதிர்ப்பு சக்திக்கு வந்து முக்கியமான காரணம். நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் அது உதவுது. இரண்டாவது, இந்த ஆல்கஹால் தொடர்ந்து சாப்பிட்றதுனால இன்ஃப்ளமேஷனால இந்த கட்டில் இருக்கிற லைனிங் வந்து பாதிக்கப்பட்டு லீக்கி கட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். சில மோசமான பாக்டீரியாக்கள் வந்து நம்ம குடல்லேருந்து பிளட்டுக்கு போகிறதுக்கும் இது வந்து காரணமாகிடுது. அடுத்து ஆல்கஹால் நம்ம உடம்புல இருக்கிற ADH அப்படின்ற ஹார்மோனை இன்ஹிபிட் பண்ணுறதுனால, அதை எதிர்க்கிறதுனால நம்ம நிறைய யூரின் மூலமாக நம்ம தண்ணி உடம்புலேருந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் டே வந்து ஹேங் ஓவர் வர்றது, ரொம்ப ஹெட்டேக் வர்றது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறதுக்குலாம் இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்து ஆல்கஹாலில் நிறைய கலோரிஸ் இருக்குது. அதில் நியூட்ரிஷனே எதுவும் கிடையாது, எம்டி கலோரிஸ். ஸோ அதை அதிகமாக குடிக்கும்போது நம்ம உடம்புல கலோரி பேலன்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவ் பேலன்ஸ் இருக்கிறதுனால ஃபேட்டை அக்குமுலேட் ஆகி நம்ம ஒபீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பெண்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆல்கஹால் சாப்பிட்டாங்கன்னா ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம்னே ஒன்று இருக்குது. அந்த டாக்ஸிக் எஃபெக்ட்னால உறுப்புகளில் வந்து உருவாகிறதே பாதிக்கப்படும். அதுதான் ஃபீட்டல் ஆல்கஹாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம தொடர்ந்து ஆல்கஹால் சாப்பிடும்போது நம்ம டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸையும் பாதிக்குது. ஆண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகுது. அதனால தான் கிரானிக் லிவர் ஃபெயிலியரில் வந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகிறதுக்கான அறிகுறிகள் நிறைய வரும்.
ஆல்கஹால் இந்த மாதிரி நம்ம உடம்பை பாதிக்கிறத மட்டும் இல்லாமல் குடும்பத்திலையும் நிறைய பாதிப்புகள் உண்டாக்குது, சமூகத்திலையும் நிறைய பாதிப்புகள் உண்டாக்குது. கர்நாடகாவில் பண்ண ஒரு ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆல்கஹாலில் வந்து தொடர்ந்து சாப்பிட்றவங்க அவங்க சம்பாதிக்கிற சம்பளத்தை விட அதிகமான அளவு பணத்தை வந்து இந்த ஆல்கஹால் வாங்குறதுக்கு செலவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் குடும்பத்தில் பாவர்ட்டி, டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் ரொம்ப அதிகரிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டுறதுனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. ஒரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% ஹெட் இன்ஜுரிஸ் வந்து இந்த ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டுறதுனால வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சமூகத்தில் க்ரைம் ரேட்டு, வயலன்ஸ் இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கும் ஆல்கஹால் ஒரு முக்கியமான காரணம். அடுத்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு, ஆல்கஹால் குறிப்பாக ரெட் வைன் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நைட்டில் சாப்பிட்டாக்கல அது வந்து இதயத்துக்கு நல்லது, அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது முழுசும் உண்மை கிடையாது. இப்போ சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பெனிஃபிட் வர்றதுக்கு நம்ம நிறைய குடிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நம்ம நிறைய குடிக்கும்போது அது பெனிஃபிட்டை விட அந்த ஆல்கஹாலோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம ஆல்கஹால் சாப்பிட்றது வந்து முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்கஹால் சாப்பிட்றதுனால ஒரு நன்மையும் கிடையாது. இட்ஸ் குட் ஃபார் நத்திங். ஸோ அந்த பாட்டிலே போட்டிருக்கிற மாதிரி மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடலுக்கும் கேடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நேரடியாக சந்திக்கிறேன். பாய் பாய்.